Yes, ma'am. Thank you. Now I hand over the stage for the conversation. அனைவருக்கும் வணக்கம். சல்மா அவர்கள் தற்போது ராஜ்ய சபையினுடைய எம்பி அவர்கள். அந்த பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல்ல கலந்துக்கிற நிகழ்ச்சி இதுன்னு நினைக்கிறேன், இலக்கிய நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய சார்பாக, அனைவரின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தகம் இங்கிலீஷில் தி டார்க் ஹவர்ஸ் ஆஃப் த நைட் அப்படிங்கிறது தமிழில் இரண்டாம் ஜாமங்களின் கதை என்று வந்த நூல். இது வந்து அநேகமாக 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது சல்மா எழுதின முதல் நாவல். அவங்க தமிழில் ஒரு கவிஞராக முதல்ல அறிமுகம் ஆனாங்க. அதற்கப்புறம் சிறுகதை எழுதினாங்க. அப்புறம் இந்த இரண்டாம் ஜாமங்களின் கதை என்ற இந்த நாவலை எழுதினாங்க. இது உங்களுடைய முதல் நாவல். தமிழில் நல்ல கவனம் பெற்ற ஒரு நாவல் இது. அதற்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் ஆகி ரொம்ப வருஷமாக நல்ல விற்பனையில் இருந்தது. இப்போ இது வந்து புது டிரான்ஸ்லேஷன். இப்போ வெளியீடு இந்த நூல் ஆங்கிலத்தில் புதுசாக பண்ண ஒரு டிரான்ஸ்லேஷன் இது. அதுதான் இப்போ இந்த பதிப்பகம் சைமன் சூசர் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நாவல் எழுதின அனுபவங்களை பற்றி சல்மாகிட்ட நாம் இப்போ சில கேள்விகள் கேட்கலாம். தமிழில் நவீன தமிழ் இலக்கியத்தில் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பற்றி 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே நாவல்கள் உண்டு. சித்திலப்பை மரைக்காயர்னு ஒருவர் எழுதினது, இப்படி வந்து நிறைய உண்டு. 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் தோப்பில் முகமது மீரான் அவர் எழுதினது, கலந்தை பீர் முகமதுடைய சிறுகதைகள், இப்படி ஒரு கணிசமாக இருக்குது. ஆனால் முஸ்லிம் பெண்கள் அவர்களுடைய உலகம் பற்றியான பதிவுகள் தமிழில் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அது முதல்ல சல்மாவுடைய எழுத்துக்கள் மூலமாகத்தான் நவீன தமிழ் இலக்கியத்திற்கு அறிமுகமாகிறது. அதை எழுதுறதுல, அந்த பெண்களுடைய உலகத்தை எழுதுறதுல சல்மா என்ன மாதிரியான சிக்கல்களை ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய சிக்கல் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்கிற ரீடர்ஸுக்காக அவங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு கேட்குறேன். Actually, I came here to attend this literary meeting. So she's my friend. Since 20 years, we are very close friends. I read her first novel and some poems long back. Her poetry and her first novel, this is the first time the Muslim woman speaking her feelings and the inside feelings and the so many obligations they are facing, and the parda system is there, and they don't have any equal rights in society. You know how Muslim women segregated from the mainstream society. So she first time wrote about the feminist perspective. I think in Muslim community, not only a Muslim community, in Tamil literature, Salma, she's a wonderful poet and a wonderful novelist. She revealed the layers of the oppression of women, Muslim women's oppression. Not only Muslim women, she very bold writer. I never saw Salma wrote about sexuality and oppression of women and the Muslim community, how women are facing discrimination within the family structures. And she started from there. Now she is MP. And
she's activist. She's amazing journey. Restricted in one restricted Muslim family she born, and then she rise like a sun. So I'm really thanks to her, I learned many things from her. We met along back in some literary festivals, in Guwahati Festival, Tamil Nadu, Karnataka, Sahitya Academy festivals. So since then I'm following her. So I'm so happy. Now she's not only a writer, she's a politician, and she's an activist, and she's my good friend. Thank you, Salma. And I just now I just suggested her the politics. She said politics only 5-6 years, maybe MP or and the literature, and that's the soul of her life and my life also. Thank you, Salma, for inviting me to inaugurate your book. My beloved friend, thank you. Thank you very much, Bernard Murugan sir and Vimla Murtala, my dear friend. இந்த புத்தகம் தமிழ் பேசலாம் இல்லையா? தமிழ் பேசலாம் இல்லையா? சார் பெருமாள் முருகன் சார் சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு லிட்ரேச்சர் அப்படின்றது நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு முன்னோடி இருக்கணும். எதுலையுமே யாராவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, அல்லது அதை நம்ம வாசிச்சிருப்போம். சரி, நாம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தொடர்ச்சியா அடுத்த நம்ம கட்டத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுதான் முக்கியமான ஒன்று. இலக்கியத்திலும் அதுதான், ஒவ்வொரு முயற்சியையும் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய முதல் நாவல் அப்படின்னு வரப்போ நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. என்னோட லைஃப், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுடைய லைஃப், அப்புறம் இந்த சொசைட்டி எவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருக்குது, அது எவ்வளவு பெயின்ஃபுல்லாக பெண்களுக்கு இருக்குது, எவ்வளவு சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. இது எல்லா விஷயத்தையும் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் எதை எழுதுறது, அதை எப்படி எழுதுறது? ஏன்னா நிறைய இலக்கியங்கள் வாசிச்சிருந்தேன் என்னுடைய இளம் பருவத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது, ஏன்னா எதெல்லாம் பிரச்சனையாக மாறும், ஒரு புக்கு எழுதுகிறப்போ எந்த விஷயத்தை எழுதலாம், எது எனக்கு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பங்களோட தான் இந்த நாவலை துவக்கினேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சல்மான்ற ஒரு பெண் நேம் நான் அப்போ தான் எடுத்திருந்தேன். ஒரிஜினல் நேம்ல எழுதுறப்போ நமக்கு நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு தைரியமாக எல்லா விஷயத்தையும் எழுத மாட்டோம். அப்போ எனக்கு சல்மான்ற ஒரு பெண் நேம்ல நான் எழுத போறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு ஃப்ரீடத்தையும் அந்த நிலையில என்னால் எடுத்துக்க முடிஞ்சது. அப்போதான் நான் பார்த்து அனுபவித்த எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். எழுதிடுவோம், நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதிடுவோம். எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம எடிட்டிங் பண்ணுறப்போ சில விஷயங்களை நம்ம நண்பர்களுடைய உதவியால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், சிக்கல்கள் வராமல் அப்படின்னு நினச்சி தான் எழுதினேன். அதே போல் எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடித்ததுக்கு பிறகு அது பப்ளிஷ் போகிறப்போவும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் நம்ம நிறைய எடிட் பண்ணிட்டோம், நமக்கு சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ தான் இன்னும் அது மோசமான ஒன்றா தான் அது இருந்திருக்கு. ஒரு வெடிகுண்டு மாதிரி அதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருந்தது, இது வரைக்கும் யாரும் பேசாத விஷயங்கள். அதாவது நிறைய நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு தவறு நடந்தாலோ அல்லது ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை சரி செய்யறதுக்கு பதிலாக மறைக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். அது வந்து நம்ம சொசைட்டி அப்படிதான் இன்னும் நம்ம பின்னாடி போறதுக்கு அது முக்கியமான காரணம். இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது தவறு தான், இதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து அதை வெளியில சொல்றேங்கிறது தான் பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்களையோ அல்லது இல்லை இது ரொம்ப
இந்த சொசைட்டி ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை சார்ந்து இயங்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை எனக்கு கொண்டு வந்தது. எதிர்ப்புன்றது ரெண்டு விஷயத்துல ரைட்டர்ஸ்க்கு வரும். ஒன்று அவங்க மறுபடியும் எழுதக்கூடாது அப்படிங்கிறத அவங்க முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துப்பாங்க. அப்போ ரொம்ப மோசமான ஒரு ஆளா நமக்கான எதிர்வினைகள் வரும். என்னோட கேரக்டர் சார்ந்து கூட அந்த விஷயங்கள் எனக்கான விமர்சனங்கள் வந்தது. அதுதான் ஒரு எழுத்தாளர் எப்பவுமே துன்பப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அவங்களோட யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நமக்குன்னு ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய மரியாதையை இழக்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களை அவங்க முன்வைப்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப பயந்துருவோம். நம்ம பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சொசைட்டி என்ன நினைக்கும், வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி ஒரு பயத்தினோட நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம உள்ள ஒடுங்க ஆரம்பிப்போம். நம்ம எழுதுறத இனிமே நம்ம சென்சார் பண்ணிக்கணும், இன்னும் ரொம்ப ஓப்பனா எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது அப்படின்னு அது இலக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அப்படிதான் சொசைட்டி ரியாக்ட் பண்ணுச்சு எனக்கு, என்னோட எழுத்துக்கு. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தான் நிறைய மன உளைச்சல்களும் ஒரு விதமான ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு நம்ம பாக்குறவங்கலாம் ரொம்ப மோசமான ஒரு பார்வையா இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணதான் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு அனுபவமா இருந்தது. பட் அந்த நாவலுக்கு கிடைத்த இன்னொரு பக்கம் கிடைத்த வரவேற்பு அது தொடர்ந்து நம்ம எழுதணுங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. இப்போ வரைக்கும் அது எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2004 தான் அந்த நாவல் வெளியிட்டது. 2006 நான் என்னோட எலெக்ஷன்ல 2006 தான் நான் அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டி போட்டேன். அப்போ இந்த நாவலுடைய சில பேஜஸ் ஆபாசமா இருக்கு, பெண்ணுடைய உணர்வுகளை பெண்களை கொச்சைப்படுத்துது அப்படின்னு சில பேஜஸை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொரு முஸ்லீம் ஏரியாவிலையும் ஜமாத்லையும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபண்டமெண்டலிஸ்ட் அல்லது எனக்கு எதிரான ஆட்கள் என்னோட பிரச்சாரத்துக்கு எனக்கு எதிராக பண்ணி என்னை டிஃபீட் பண்ணதுக்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க. அதுதான் நடந்தது. அப்போ ஆனால் இப்போவும் அதே போல ஒரு விஷயத்தை தான் இந்த சந்தர்ப்பத்திலேயே நடக்குது. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறமும் அதே போல ஒரு பிரச்சனையை தான் இதே நாவலை வச்சுதான் ஒரு பெரிய விமர்சனம் எனக்கு எதிராக நடந்தது. அப்போ இது எல்லாமே ஒரு விதமான ஒரு த்ரெட்டனிங் தான். லிட்ரேச்சருக்கு ஒரு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை தாண்டி ஒரு பக்கம் எப்பவுமே த்ரெட்டனிங் பண்றதுங்கிறது நடக்கக்கூடிய ஒண்ணு. இப்போ கூட நேற்று ஆசாதி புக்கு ரவீந்திர ராயோட புக்கு காஷ்மீர்ல விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு தடை உருவாக்கப்பட்டிருக்கு. அது எழுத்தாளர்களை நோக்கி எப்பவுமே ஒரு விதமான கண்காணிப்பையும் தடையையும் உருவாக்குறதுக்கு தான் சொசைட்டி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது அவங்க ட்ரை பண்ணதான் முடியுமே ஒழிய அதுல சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வெளியில இருந்து இந்த நாவலுடைய சில பக்கங்களை எடுத்து காட்டுறது, அதை படிச்சுட்டு அதை அச்சுறுத்துறத நடந்துக்கிறது, இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக 1990க்கு அப்புறம் நமக்கு ஃபெமினிசம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பெண்கள் உடைய மொழி, பெண் மொழி என்றே ஒன்றை பற்றி பேசுகிறோம். அது எது, அதை எப்படி வரையறுக்கிறது அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நாவல் இதுதான் பெண்மொழி அப்படிங்கிறத ஒரு வகையில் வெளிக்கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு பொது வெளியில் ஆண்கள் பாலியல் சம்பந்தமாக பேசலாம், இது வசவு சொற்களை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற உரிமை இருக்குது. ஆனால் பெண்கள் அப்படியே பொது வெளியில் பேச மாட்டாங்க, பொதுவாகவும் அவங்க எப்போவுமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி யாராவது பேசினா அவர்களை பற்றி மோசமா பார்க்கக்கூடிய பார்வை தான் இருக்கு. இந்த நாவல்ல பெண்கள் எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க. அவர்களுடைய உலகம், ஆண்கள் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல பெண்கள் அவங்க எல்லா விஷயங்களையும் பேசுறத
நாவலில் வருது. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதா. பெண்ணை பற்றி ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை வந்து இந்த மொழி உடைக்குது. அதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு மொழியை, அந்த மொழியை வெளிக்கொண்டு வரணுங்கிறதும், அதை நீங்கள் எங்கேருந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அதை இந்த மொழியை வந்து தேர்வு செய்யறதுங்கிறது இலக்கியம் நிறைய நம்ம வாசிக்கிறப்போ எப்படியெல்லாம் உலகத்தில் வந்து இலக்கியங்கள் எழுதப்படுது, படைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா நமக்கு வந்து சேர்ந்துருக்கும். அப்புறம் அந்த லாங்குவேஜ், அப்போ நமக்கு வந்து பெரிய குழப்பம் அல்லது தயக்கம்லாம் இல்லை. அதுக்கான காரணம் வந்து ஏற்கனவே நமக்கு மொழியும் உலக இலக்கியங்களோட இருந்த பரிச்சயம் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் கமல்ஹாஸோட ரைட்டிங்ஸ்லாம் வாசிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். அப்புறம் அப்போ உறுதுலைனா ஒரு முஸ்லீம் ரைட்டர் எழுதுன சில கதைகளும் வாசிச்சிருக்கேன். அப்போ நம்ம உணர்வுகளை எழுதுறதுல வந்து நம்ம எந்த விதத்துலையும் ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரைட்டரா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அவங்க அது பல வருடங்களுக்கு முன்னாடியே எழுதின விஷயத்த இப்போ இந்த டைம்ல நம்ம எழுதுறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம், ஏன் பயப்படணுங்கிற ஒரு துணிச்சலையும் அவங்களுடைய படைப்புகள் வழியாக தான் எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். கமல்ஹாசன் வந்து எவ்வளவோ விமர்சனத்தை உட்படுத்தினாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி அவங்க உருவாக்குன ஒரு ட்ரெண்டு, அவங்களுடைய இலக்கிய பங்களிப்புங்கிறது இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. அதனால நம்ம இந்த சொசைட்டியுடைய விமர்சனங்களை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கிறத விட தொடர்ந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான லாங்குவேஜை வந்து மற்ற இலக்கியங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத நான் இங்கே சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறேன். நான் தமிழ் முஸ்லிம்ஸ்ல எழுதின பெண்கள் எழுதின ஒரே ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன் அப்போ அந்த டைம்ல நாவல். அப்போ ஒரு சமூகத்திலேயே ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பை வந்து புரிஞ்சுக்கிற பொழுது, ஆனா அதையும் தாண்டி வாசகர்கள் அந்த வரவேற்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது நாவல் மற்ற மாநிலங்கள்ல மலையாளத்திலையும் அல்லது ஆங்கிலத்திலையும் மராட்டியில அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட பொழுது எனக்கு டெய்லி ஒரு 10 மெயிலாவது மராட்டியில இருந்து வரும். அதாவது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த கதையில பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து உலகங்கிறது எப்பொழுதுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. அது ஒரு ரிலீஜன் தாண்டி அந்த விஷயம் வந்து ஒண்ணு சேரக்கூடிய ஒண்ணா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அதான். One question to Salma. Did you face any social restrictions or your religious restrictions while writing your poetry or novels? Is there any self-censorship? Is there? So these, see, the women generally face that. So, yeah, men also. He also faced, and if you compare with Morgan, he stopped writing once upon a time. So, please let. What kind of oppression, self-censorship did you face? Yeah, all writers we have the problem. Perumal Murugan sir problem we know everyone. But recently I visited near my village temple. He wrote some issues. No, same thing happened there 25 years long back. Is continuously
happened before. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இதை சொல்றப்போ சொன்னார் வந்து யார்ட்டையும் போய் எழுதிடாத சொல்லிடாத, இது ரொம்ப வருஷமா நடந்த ஒண்ணுதான், உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது வந்து ஒரு சில இடங்கள்ல நடந்த ஒரு விஷயம்தான், அதை வந்து எழுதக்கூடாது, அதுதான் பிரச்சனை. எனக்கே இப்ப பிரச்சனை வரும் அப்படின்ற அளவுக்கு அதை யோசிக்க வச்சது. அதனால எல்லா ரைட்டர்ஸ்க்கும் அந்த சென்சார்ஷிப் தேவைப்படுது. பேச கூட பயமா இருக்கு அது சில விஷயங்கள், அப்படிதான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு உலகம். Thank you for this wonderful event. Thank you, Salma, Rohan, and Karan. Thank you.